Good morning, maths teachers. இன்னைக்கு applied mathematics 1ல exercise 5ல limits and derivatives அப்படிங்கிற கான்செப்டை விசுவலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x equal to x power 3ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃபை நம்ம கிராஃபிக்ஸ் வியூவில் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3x² கிடைக்குது. அதோடைய கிராஃபிக்கல் அப்ரோச்சையும் பார்க்குறோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா அதே கிவன் ஃபங்க்ஷனுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம எடுக்கிறோம். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேஸாக இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை ஜென்ரலைஸ் பண்ணணும். வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸை இன்புட்டாக கொடுத்து அந்த ஃபங்க்ஷன்ஸோடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்மளோட இன்புட் பாரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வந்து இன்புட்டாக கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்னா x power 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f of x ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா x power 3. ஸோ அதோடைய கிராஃபை நம்ம இங்கே விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கிளிக் பண்ணி நேம் அண்ட் வேல்யூ அண்ட் அதோடைய கலரை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ f of x equal to x power 3. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா மேத்தமெட்டிக்கலாக நமக்கு தெரியும் டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ DERI அப்படின்னு போட்டாலே நமக்கு என்ன கிடைச்சிருக்கணும் அந்த கமாண்ட் வந்து இங்கே வந்துடும். ஸோ டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்? ஸோ இந்த எஃப்னு நம்ம கொடுத்தா போதும். ஸோ என்ட்ரு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 3x² கிடைக்குது. இந்த கிராஃபை கிளிக் பண்ணி என்ன பண்ணோன்னா அதை டிஃப்ரெண்ட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா x power 3, அதோடைய ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா 3x². அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா செகண்ட் டெரிவேட்டிவ். அதுக்கு என்ன பண்ணோன்னா எகைன் வி வாண்ட் டு டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷன். என்ன பண்ணோன்னா எஃப் இதை பண்ணால் இது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ் டேஷ் அப்படிங்கிறது நம்ம கீபோர்டில் என்ன பண்ணோன்னா கொடுத்து என்ட்ரு கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 6xன்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதையும் நம்ம விசுவலைஸ் பண்ணி இங்கே அழகாக பார்க்கலாம். அதோடைய நேம் அண்ட் வேல்யூ நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதோடைய ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு தான் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இன்புட்டாக கொடுத்து அந்த டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸோடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கோ டு எக்ஸ் அண்ட் டூல்ஸில் இன்புட் பாக்ஸ் நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சு கிளிக் பண்ணி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு லிங்க் ஆப்ஜெக்டில் என்ன பண்ணோம்னா இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ மூவ் டூவில் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தெரியும் இஸ் a given ஃபங்க்ஷன் எஃப். அதுக்கு மவுஸை கிளிக் பண்ணிங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அதாவது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். இது பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ x power 3க்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கணும்னா இன்புட்டில் ஒரு sin x நம்ம கொடுக்கலாம். பாருங்கள் sin x அதோடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் அதோடைய செகண்ட் டெரிவேட்டிவ். ஸோ இது கிராஃபில் மவுஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா விசுவலைஸ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கும்போது இந்த x axis வந்து ஆங்கிள்ஸ் அதாவது ரேடியன்ஸில் இருக்கணும். அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இந்த கிராஃபிக்ஸில் ஒரு இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி இந்த கிராஃபிக்ஸில் போயிட்டு ப்ரெஃபரன்ஸில் கிராஃபிக்ஸ் அதில் போயிட்டு செலக்ட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் செலக்ட் டிஸ்டன்ஸ். அந்த காலத்துக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 5/2 அப்படின்னு டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? பேசிக்ஸில் போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸை வந்து ஷோ ஆக்சிஸ் ஹைட் ஆக்சிஸ் போல்டு பண்ணிக்கலாம். அதோட லைன் ஸ்டைலை 2 சைடு ஆரோ இருக்க மாதிரி வச்சுக்கலாம். லேபிள்ஸையும் நம்ம போல்டு பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸோட கலர் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம்னா வி வாண்ட் டு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் எக்ஸாக இருக்குது அதோட டெரிவேட்டிவ்ஸ் பார்க்கலாம். அதே போல் tan x எக்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விஷயம் நம்ம tan² xனா sec² x தானே வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆக்சுவலாக GeoGebra வந்து ஆக்சுவல் ஃபார்மேட்டை வந்து நமக்கு கொடுக்கும். 1 + tan² xனாலும் நமக்கு தெரியும். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் தகுந்த மாதிரி அதை நம்ம சிம்பிளைஸ் பண்ணிக்கலாம்.